உடம்பு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அதில் முக்கியமான ரோல் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஃபுட்டுக்கு. ஸோ அதான் இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறாங்க. அது என்னங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, பட் இந்த 2 monthஸில் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 1 minute வீடியோவோட அதிகமாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம உணவை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வயிறை ரொப்புறதுக்கு எடுத்துக்கிறோம், நம்பர் 1. நம்பர் 2, நாக்கோட ருசிக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு இந்த உடம்புக்கு அது நல்லதை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே போதும், எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டாது. ஸோ மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சோன்னு ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ சில பேர் கொஞ்சம் ஹாட்டாகவே சிப் பண்ணி குடிக்கிறாங்க, சில பேர் லேசாக சுடுதண்ணி குடிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுடைய உடம்பு நிலை பொறுத்தது. எல்லாத்துக்கும் எல்லாமே செட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்டிங் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒவ்வொருத்தரோட உடம்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க, மல்லி, புதினா, கருவேப்பிலை, இப்படி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தண்ணியில் கூட நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஸோ அது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், பட் அளவாக எடுத்துக்கணும். கறிவேப்பிலைன்னு எடுத்தால் ஒரு 10 இலை எடுத்துக்கணும், 1 லிட்டர் தண்ணியில் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம், அது மாதிரி பார்த்துக்கலாம். ஒரேடியாக எதையுமே புதுசாக செய்யும் பொழுது செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு காஃபி, டீ, அப்படி அதை விடவே நம்மளால் முடியல, அப்படி தானே? ஸோ கட்டாயமாக வெள்ளை ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ, சர்க்கரைனாவே எல்லாத்துலேயுமே இனிப்பு தான் இருக்குது. நான் ஹாஃப் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் என்னை நிறையா டைம் ஏமாற்றிருக்கேன். இப்போ தான் 0 சுகர் நான் வந்திருக்கேன். ஸோ கட்டாயம் சுகர் இல்லாமல் எடுத்துக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பால் இல்லாமல் எடுத்துக்க முடியும்னா கூட நல்லது தான். வரக்காப்பி, வரட்டி, அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போல்லாம் பால் அப்படின்னாவே அதில் பெரிய கலப்படம் இருக்குது. ஸோ பிரச்சனை அங்கேயும் நிறையா இருக்குதுன்னு நானும் நிறையா பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான்லாம் வரட்டி, வர காப்பி அது மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் நெய், தேங்காய் எண்ணெய் கலந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குது. நமக்கு இது மாதிரிலாம் ஆரம்பித்தோன்னா பசிக்காட்டியுமே பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். நம்ம மனசு ஏதோ மயக்கம் வரப்போகிற மாதிரி சொல்லுவோம், பசிக்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ நம்ம மனசை சரி பண்ணணும். மைண்டுக்கு நம்ம ஒரு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது 9 மணிக்குள்ளார எடுத்துக்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாவே நல்லா கும்முன்னு இட்லி, தோசை இப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ இட்லி, தோசை எடுத்துக்கோங்க, பட் அது வெள்ளையாக இருக்கக்கூடாது. ஸோ தட் கவனி அரிசி இட்லியாக எடுத்துக்கலாம், இல்லை சிகப்பரிசி, மூங்கில் அரிசி, இப்படி கலந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இருந்தாலும் காலையில் ஒரு பாயில்டு வெஜிடபிள்ஸ் இல்லை ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. காலைல நேரங்களில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் இருக்குது அப்படின்னா பலா, வாழை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மென்று சாப்பிட்ணும். வாய் மூடி மென்று சாப்பிடும்போது ரொம்ப நேரம் சலைவாவோட மிக்ஸ் பண்ணி அந்த உணவு இருக்கும் பொழுது நமக்கு அந்த உணவோட என்ன சொல்கிறது, உணவோட தன்மை நமக்கு உடம்புல சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் பசிக்குது அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சூப் எடுத்துக்கலாம். ஸோ துவரம்பருப்பு சூப்போட பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை கொய்யா எடுத்துக்கலாம். காலையில் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஆஃப்டர்நூன் ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பாடெல்லாம் லன்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்ல அன்னக்கரண்டியில் அள்ளி வச்சு சாதத்தை வச்சு குழிப்பறைச்சி சாம்பார் ஊற்றினா நல்லா தான் இருக்குது. பட் அதுவுமே வெள்ளை சாதமாக இல்லாமல் சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆரம்பத்தில் இப்படி எல்லாத்தையும் மாற்ற முடியாது, ஒன்றா மாற்றுங்க. இப்போ அந்த மாதிரி அரிசியெலாம் எடுக்கும் போது ஊற வச்சு எடுக்கணும். அந்த உணவு ரொம்ப நேரம் வேகும். நான் ஒர்க் பண்ணுறேனே அப்படின்னா, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உயிர் வாழணும் தானே. ஸோ இப்போ நானும் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒன்றா செய்கிறேன். திருப்பி நான் வேலைக்கு போகிறப்ப ஆனால் ரொம்ப கவனமாக தான் இருப்பேன் நான். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ தட் உங்களுக்குன்னு நீங்கள் கட்டாயமாக டைம் ஒதுக்குங்க. எல்லா நேரமும் ஒரே நாளில் செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். 1 கப் அரிசி அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க 3 கப் காய்கறிகள் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம எப்பயுமே இந்த புடலங்காய், பீக்கங்காய், இந்த நீர் காய்கறிகள் எல்லாம் தள்ளிடுறோம். அப்படிலாம் இல்லாமல் கூட்டு நிறையா சாப்பிடுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், பொரியலாக செஞ்சுக்கலாம்.
ஸோ பச்சையாக கூட கேரட்டு பீட்ரூட் எல்லாம் துருவிட்டு லைட்டாக எலும்பிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு உப்பு போடலாம், மிளகுத்தூள் போடலாம். கொஞ்சம் வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக பார்த்து மென்று சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். எண்ணெய்க்குள்ளே பொரிச்சு எடுக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம். திருப்பி ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பழகிருக்கும், வடை பஜ்ஜி போண்டா அப்படின்ட்டு. அதுக்கு பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டக்கடலை அவிச்சு சாப்பிட்லாம், பச்சை நிலக்கடலை அவிச்சு சாப்பிட்லாம், ஸோ முளைக்கட்டின பயிர்கள் சாப்பிட்லாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் மனசார ஒத்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் ஈவினிங்கும் வர காப்பி டீ எடுத்துக்கலாம் வித்தவுட் சுகர். தேவைப்பட்டுச்சுன்னா நெய் தேங்காய் எண்ணெய் வச்சு ஊற்றி பார்த்து சாப்பிடுங்களேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் புரியும். நைட் சாப்பாடு 7 மணிக்கெலாம் முடிக்க சொல்கிறாங்க. பட் நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். 7 மணிக்கு முடித்தா 9 மணிக்கு எனக்கு பசிக்குது. ஸோ 8 மணி வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 8 மணிக்கு கூட சிம்பிளாக எடுத்துக்கிற மாதிரி, வயிறு ரொம்ப கனத்து இருக்காமல். பட் நான்லாம் எப்படின்னா முன்னாடிலாம் வீட்டுக்கு வந்தோன்னே சமைச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு 9 மணிக்கு வயிறு ஃபுல்லும் 9:30 மணிக்கு கும்முன்னு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றேன் நான். நைட் யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட உடம்பை பொறுத்து பார்த்துக்கோங்க. எதுவுமே நான் சொல்கிறது எதுவும் எல்லாருக்கும் ஒத்து போகும்னு சொல்லலை, இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பப்பாளி பழம்லாம் எடுத்தால் ஒரு ஃபுல் பப்பாளி பழம் நைட்டு சாப்பிட்லாம் நம்ம. அதுவுமே ஒவ்வொருத்தரோட உடல்நிலையை பொறுத்து தான். ஸோ அப்படியே ஸ்நாக்ஸோடு விட்டுறலாங்கிறாங்க. பட்டு ஹெவியாக நைட்டு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றது, நல்ல வெண்பொங்கல் சாம்பார் சாப்பிட்றது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பண்ணலாம். இதுக்கு இடையில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மஞ்சளுக்கு மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது இந்த கடைகளில் வாங்குகிற மஞ்சளில் தூய மஞ்சள். ஸோ நம்ம பொங்கலுக்கெல்லாம் மஞ்சள் கிழங்கு சுற்றுறோம் இல்லையா பொங்க பானையில், அந்த மஞ்சள் கிழங்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தெரிஞ்சவங்க மூலயமா ஒரு தம்பி பூபத்தின்னு அவங்க மூலயமா கிடச்சிச்சு எனக்கு. ஈரோட்டிலேருந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2 கிராம் எடுத்து தோல் சீவி தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு 4 மிளகோட இடித்து கொஞ்சோண்டு நெய் கலந்து ஒரு சின்ன உருண்டையாக காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முழுங்கிடுறேன். ஸோ இந்த மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீம் லீவ்ஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது லீவ்ஸாகவே வேப்பம் தலை அதை மென்னா ஓகே, அப்படி இல்லைன்னா வேப்பம் குச்சி இருந்ததுன்னா அதை வச்சு பல் வளர்க்கலாம். எல்லாம் பழைய விஷயங்கள் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் துளசி மென்று சாப்பிட்லாம். இப்போலாம் கேப்சூல் வடிவத்தில் எல்லாமே கிடைக்கிது. ஸோ ஜிலாய் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு சக்திக்காக. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கலாம். மெயினாக கேன்சர் இஷ்யூஸ் வந்தவங்க எடுத்துக்கலாம், வராமல் இருக்கவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ காலைல மத்தியானம் நைட் எப்போ சாப்பிட்டாலும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாயை கொப்பளிச்சிக்கலாம். நான் சொல்கிற மஞ்சத்தூள் தூய மஞ்சத்தூள் சொல்கிறேன், ஆர்கானிக் மஞ்சத்தூள். குளிக்கிறப்பையும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு குளிச்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கலாம், லைட்டாக மோர் ஊற்றி உப்பு போட்டு. வெள்ளை பூசணிக்காய் தோலோட விதையோடு அரைச்சி அதில் சளி பிடிக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை குடித்ததுக்கப்புறம் வெத்தலை போட்டு மென்னுக்கலாம். ஸோ ஈவன் புடலங்காவை கூட நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணியாக இருந்தால் கொஞ்சம் வேக வச்சுட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். ப்ளூபெர்ரிஸ் அப்படிங்கிறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளூபெர்ரிஸ் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம நவாப்பழம் சொல்கிறோம் இல்லையா, நாவல் பழம், அதோட ஒரு 4 புதினா போட்டு லைட்டாக உப்பு தேவைப்படாது சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சிரமமான விஷயம்தான். பட் பிரச்சனை வந்துருச்சு, உடம்புல நோய் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் சிரமத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் நிறைய அனுபவித்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதனால் உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் இதில் பாசிட்டிவாக கொண்டு முடியும். ஃப்ரிட்ஜை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. 3 நாள் ஆச்சா மாவு புளிச்ச வாடை வருதா, தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அதில் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நம்ம சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் 2 நாள் இருக்கலாம். 3ஆவது நாள் புளிப்பு வாடை வந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய கல்ப்ரிட் அப்படின்னு தான் என்னோடய இன்ஸ்டா ஃப்ரெண்ட் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இந்த சுகரை எப்படி கல்ப்ரிட், வெள்ளை அரிசியை எப்படி கல்ப்ரிட் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி மாவில் தான் பெரிய பிரச்சனை, பால்லையும் பிரச்சனை. ஸோ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்க, சேர்ந்து இருப்போம், நல்லா இருப்போம். நன்றி.